வணக்கம். அடுத்த விரிவுரையாக உரைநடை என்ற பாடத்தின் தொடர்ச்சியை சைவப்புலவர் குமரன் அவர்கள் வழங்குவார். வணக்கம். குமரன் சார். ரைட். நின்றவர் விளையிட்டார். குமரன் சார் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். சைவப்புலவர் மற்றும் இளஞ்சைவப்புலவர் பரீட்சைக்குரிய உரைநடை வினாத்தாள் சார்ந்த விடயப்பரப்புகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நேற்று 2 பரீட்சைகளுக்கும் பொதுவான வகையிலே மகோற்சவ விளக்கம் சார்ந்த விடயங்களை நாங்கள் நேற்று பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில கடந்த கால வினாத்தாள்கள்ல நாங்கள் இந்த ஆலய வழிபாடு மகோற்சவம் உற்சவம் சார்ந்த வினாக்களை நாங்கள் கடந்த வினாத்தாள்கள்ல பார்க்கலாம். கடந்த கால வினாத்தாட்கள்ல மகோற்சவம் என்பதன் பொருள் யாது என்ற வினா வந்திருக்கிற. அதே போல மகோற்சவ கிரியைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக, மகோற்சவ கிரியைகள் உணர்த்தும் தத்துவார்த்தமான பொருளை எடுத்துரைக்க என்ற வினாக்கள் வந்திருக்கிற. அதே போல ஆலய வழிபாட்டு முறை எவ்வாறு அமைய வேண்டும் என சிவாலய தரிசன விதியில் கூறப்பட்டுள்ளது. சைவாலய வழிபாட்டு முறைகளை தவறாது இக்கால கைக்கொள்ள இயலுமா இயலாதா என்பதை சான்றாதாரம் விளக்க என்ற பொதுவான வினாக்கள் இந்த அடிப்படையில தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டிருக்கிற. நீங்கள் அந்த கடந்த கால வினாக்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில நேற்றைய தினம் மகோற்சவ விளக்கம் சார்ந்த விடயங்களை நாங்கள் ஆரம்ப விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு உற்சவம் என்ற விடயத்தோடு நாங்கள் இந்த விரிவுரை நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன். இந்த மகோற்சவங்களிலே ஆலயங்களிலே நடைபெறுகிற இந்த மகோற்சவ கிரியைகளிலே உற்சவம் என்பது எங்களுடைய சிவ ஆகமங்களுடைய கருத்துப்படி உத்தம யாகம் என்ற சொல்லினால் அழைக்கப்படுகிறது. உத்தம யாகம் அல்லது மேலான பஞ்சகிருத்தியம் எனவும் இந்த உற்சவத்தை அழைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த உற்சவம் என்பது உத்தமயான யாமம் அல்லது மேலான பஞ்சகிருத்தியம் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கிற போது இது ஒரு சிருஷ்டி மார்க்கத்தை குறிப்பதாக இருக்கிறது. உற்சவங்கள் சிருஷ்டி மார்க்கத்தை குறிக்கின்ற விடயங்களாக இருக்கிறது. அதாவது போக மோட்சங்களை கொடுப்பது எனவும் பொருள்படுகிறது. இந்த உலகியல்லே வாழுகிற ஆன்மாக்கள் இறைவனின் பொருட்டு வழிபாடு செய்யப்படுகிற ஒரு நிகழ்வு, ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு நடைபெறுகிற நிகழ்வு இந்த உற்சவம் என்று சொல்லுகிறோம். உற்சவத்தை நாங்கள் உத்தம யாகம் பஞ்சகிருத்தியம் எனவும் அதை சிருஷ்டி மார்க்கம் என்றும் நாங்கள் சொல்லி அழைக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த உத்தம யாகமாக சொல்லப்படுகிற இந்த உற்சவத்தை செய்பவர்களும் செய்வித்தவர்களும் உதவி செய்பவர்களும் சகல போகங்களையும் அனுபவித்து மோட்சத்தை அடைவார்கள் என்பது அந்த சிவாகமத்தினுடைய வாக்காக இருக்கிறது. இந்த உற்சவங்கள் வழிபாடுகளிலே பொது நன்மைக்காக பொது வழிபாடாக நடாத்தப்படுகிற சிறப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த உற்சவத்தை செய்பவர்களும் செய்விப்பவர்களும் அதை சார்ந்து உதவுகிறவர்களும் மோட்சத்தை அடைவார் என்ற அடிப்படையில இந்த ஆலயங்களை அடிப்படையாக கொண்ட வழிபாட்டிலே இந்த உற்சவம் என்று சொல்லப்பட நாங்கள் மகோற்சவம் என்று பார்க்கிறோம். இந்த உற்சவம் சார்ந்த சொற்றொடருடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விதிப்படி ஆலயங்கள்ல இந்த உற்சவம் செய்பவர்களுக்கும் செய்விப்பவர்களுக்கும் பாவம் நீங்கி ஞானம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. எல்லா மங்களங்களும் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த உற்சவங்களை ஏன் ஆலயங்களில் நடாத்துகிறோம் என்றால், ஒன்று அசுரர்களின் அழிவின் பொருட்டு இந்த உற்சவத்தை செய்க என்று சொல்லப்படுகிறது. அசுரர்களின் அழிவின் பொருட்டு என்றால் எங்களிடத்திலே இருக்கிற தீய குணங்கள் நீங்கி நல்ல விடயங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கும் இந்த ஆலய வழிபாட்டில் இந்த
மகோத்சவ காலத்தினுடைய வழிபாடு சிறப்பாக இருக்கிறது. இந்த உற்சவங்களை நாங்கள் செய்கிற பொழுது இந்த சர்வதோஷ நிவர்த்தியின் பொருட்டும் சர்வலோக சுகத்தின் பொருட்டும் சர்வே லோகா சுகினோ பவந்து சமர்ப்பயன் மங்களா நிகழ்ந்து என்ற அந்த வழிபாட்டிலே மந்திரம் சொல்லப்படுகிற இந்த உலக நன்மைக்காக உலக வழிபாட்டுக்காக செய்யப்படுகிற இந்த உற்சவத்திலே சர்வதோஷ நிவர்த்தியின் பொருட்டும் இந்த சர்வலோக சுகத்தின் பொருட்டும் அந்த சர்வது தேவ பிரியமாகவும் சர்வ பிராணிகளின் பொருட்டும் என்றால் இந்த உலகத்திலே இருக்கிற இந்த உயிர்களின் பொருட்டும் அரசர்களுக்கு சித்தி உண்டாகும் பொருட்டும் என்றால் அந்த நாட்டு சார்ந்த வகையிலே இந்த மக்களுக்காக செய்யப்படுகிறது. அந்த நாட்டை ஆளுகிற அரசார்ந்த அரசர்களுடைய வெற்றிக்காகவும் இந்த மகோத்சவம் விளங்குகிறது. எங்களுடைய ஆரம்ப காலங்களிலே மன்னர்கள் இந்த ஆலய வழிபாட்டிலே மகோத்சவ விழாக்களை வெகு சிறப்பாக விதிப்படி முறைப்படி செய்திருக்கிறார். ஏன்னா நல்ல ஆட்சியை நடாத்துவதற்கும் இந்த மகோத்சவத்தினுடைய அருள் முக்கியமாக இருக்கிறது. அப்ப அரசர்களுக்கு விஜய சித்தியின் பொருட்டும் அல்ல அரசருடைய வெற்றியின் பொருட்டும் அரசை சிறப்பாக நடாத்துவதற்கும் இந்த மகோத்சவம் முக்கியமாக இருக்கிறது. இந்த மகோத்சவங்கள்ல எல்லாரையும் ரட்சித்தல் பொருட்டு, ரட்சித்தல் என்றால் எல்லாருக்கும் அருள் செய்கிற பொருட்டு இந்த உற்சவத்தை செய்க என்று அங்கே சிவாகமங்கள் வழிபடுத்துகிறது. இந்த புத்தி முத்தியை கொடுப்பதும் சர்வான்மாக்களுக்கு சுகத்தை தருவதும் பரிசுத்தமானதும் எப்பொழுதும் விஜயத்தை உண்டாக்குவதும் சர்வ சித்தியையும் கொடுப்பது இஷ்டகாமிய பலனை தருவது எனவும் சிவவாக்காகிய திவ்ய ஆகமங்கள் உற்சவத்தின் பெருமையை வெளியிடுகின்றன. அந்த உற்சவத்தினுடைய பெருமையை இந்த ஆகமங்கள் சொல்லுகிறது. இந்த மகோத்சவத்தை நடாத்துகிற என்ற பெருமை அல்லது இந்த மகோத்சவத்தை நடாத்துவனுடைய நன்மைகள் என்றதென்றால் புத்தி முத்தியை கொடுப்பதற்காக இந்த ஆன்மாக்கள் நல்லது எது தீயது எதுவனை பகுத்தாராய்ந்து இந்த வாழ்வியல்லே வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கான ஒரு படிநிலையை கொடுக்கிறது. அதே போல சர்வ ஆன்மாக்களுக்கும் சுகத்தை கொடுக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே வாழுகிற அனைத்து ஆன்மா ஜீவராசிகளும் நலன்களை பெறுவதற்காக இந்த உற்சவங்களை நாங்கள் நடாத்துகிறோம். அந்த உற்சவத்தை நடாத்துகிற பொழுது அது பரிசுத்தமானதாக இருக்கிறது. எப்பொழுதும் விஜயம் என்று சொல்லப்படுது வாழ்வியலே வெற்றியை உண்டாக்குவதற்காகவும் சர்வ சித்தியை கொடுப்பதற்காகவும் இஷ்டகாமிய பலனை தருவதாகவும் இந்த உற்சவங்கள் இருக்கிறது. இஷ்டகாமியம் நாங்கள் விரும்பிய பலனை விரும்பிய தெய்வத்திடத்திலே நாங்கள் வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் குலதெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம் என்று நாங்கள் தெய்வத்தை 3 வகையாக வகைப்படுத்தி பார்க்கிறோம். குலதெய்வம் என்பது எங்களுடைய சந்ததி குலம் சார்ந்த மரபுகளிலே வருகிற தெய்வ வழிபாடு குலதெய்வம் என்று சொல்லுகிறோம். காவல் தெய்வம் என்பது எங்களை காப்பதற்காக நாங்கள் வழிபாடு செய்கிற தெய்வம். இஷ்ட தெய்வம் என்பது நாங்கள் விரும்பிய வரங்களை விரும்பிய நேரங்களிலே விரும்பிய படி பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் வழிபாடு செய்யப்படுகிற கடவுள்கள் இஷ்ட தெய்வங்கள் என்று சொல்றோம். இப்பொழுது கேதார கௌரி விரத காலத்திலே நாங்கள் கேதாரேஸ்வர பெருமானையும் கௌரி அம்மையும் வழிபடுகிறோம். அந்த காலத்துல அது எங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கிறது. அதே போல கந்த சஷ்டி விரத காலத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். விநாயகர் பெருங்கதை காலத்திலே விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறோம். இது எங்களுடைய இஷ்ட என்ற நாங்கள் விரும்பிய பலனை விரும்பிய நேரத்திலே பெறுவதற்காக வழிபாடு செய்யப்படுகிற கடவுளர்கள் இஷ்ட தெய்வங்கள் என்று சொல்லப்படுது. இந்த மகோத்சவத்தினுடைய பலனும் நாங்கள் அந்த பலன்களை நாங்கள் விரும்பிய பலன்களை பெறுவதற்காக செய்யப்படுகிற செய்யப்படுகின்ற விடயத்தை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். இஷ்டகாமிய பலனை தருவது இந்த மகோத்சவங்கள் என்றும் சொல்லப்படும். நாங்கள் எங்களுடைய நாயன்மார்களுடைய தேவார திருமுறைகள் அனைத்திலும் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த மகோத்சவத்தினுடைய சிறப்புகளை அவர்கள் வியந்து போற்றிருக்க ஆலய வழிபாட்டினூடாக அந்த ஆலய வழிபாட்டினூடாக இறைவனை அடைகிற அந்த சிறப்புகள் அங்கே தேவார திருப்பதிகங்களிலும் அங்கே பொதிந்திருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆகம விதிப்படி உற்சவம் செய்து கற்பலர் பேருற்றமையை அங்கே அந்த தேவார பதிகங்களூடாக நாங்கள் இந்த புராணங்களினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இதனால்தான் மண்ணில் பிறந்தார் பெரும்பெயர் அன்னலாரது விழாக்களை நாங்கள் மன உறுதியோடு நடாத்துதலும் தரிசித்தலும் என அங்கே சொல்லப்படுகிறது. இந்த வாழ்வியல்ல இறைவன் சார்ந்த இந்த உற்சவங்களை நாங்கள் மன உறுதியோடு நடாத்துதலும், மன உறுதி என்பது எங்களுடைய திரிகரணங்கள் என்று சொல்லப்படுகிற
மனம், வாக்கு, காயம் என்ற 3 நாளும் நாங்கள் தூய்மையோடு இந்த இறை வழிபாடுகளை செய்வோனும். அந்த அந்த வழிபாடுகளை செய்தலும், அந்த வழிபாட்டின் பொழுது இறைவனை தரிசித்தலும் அந்த இறை வழிபாட்டினுடைய சிறப்புகளாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த மகோற்சவங்கள் ஒரு ஆலயத்திலே ஆரம்பமாகிற பொழுது இந்த மகோற்சவத்தினுடைய ஆரம்பம், இந்த உற்சவ ஆரம்பம் என்பது 3 விதங்களிலே நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் காண்கிறோம். இந்த ஆகம் அடிப்படையிலே அது 3 விதங்களிலே ஒரு ஆலயங்களிலே நடைபெறுகிறது. இந்த ரோகண பூர்வம் என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம், பேரிதாடன பூர்வம் என்ற விடயம், அங்குரார்ப்பண பூர்வம் என உற்சவாரம்பம் 3 விதமாக அந்த மகோற்சவ காலத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. ஒன்று துவஜாரோகண பூர்வம் என்று சொல்லப்படுகிறது, 2வது தாடன பூர்வம் என்று சொல்லப்படுகிறது, 3வது அங்குரார்ப்பண பூர்வம் என்ற இந்த உற்சவ ஆரம்பத்தை நாங்கள் சிவாகமங்களில் அடிப்படைகளில் 3 விதங்களாக பார்க்கிறோம். ஒன்று துவஜாரோகணா பூர்வம், மற்றது தாடன பூர்வம், 3வது அங்குரார்ப்பண பூர்வம் என்று நாங்கள் 3 விதங்களிலே பார்க்கிறோம். முதலில் துவஜாரோகணம் செய்து பின்பு பேரிதாரணமும் அங்குரார்ப்பணமும் செய்தல் துவசாரோகண பூர்வம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது முதலிலே துவஜாரோகணம் செய்து பின்பு பேரிதாடனமும் அங்குரார்ப்பணமும் செய்தல் துவசாரோகண பூர்வம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த முதலிலே பேரிதாடனமும் துவசாரோகணமும் செய்து 3வதா அங்குரார்ப்பணம் செய்தல் பேரிதாரண பூர்வம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக முதலிலே அங்குரார்ப்பணம் செய்து அதன்பின் பேரிதாடனமும் பின்பு துவசாரோகணமும் செய்தல் அங்குரார்ப்பண பூர்வம் என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலான ஆலயங்கள்ல இந்த அங்குரார்ப்பண பூர்வம் என்ற அடிப்படையில் தான் இந்த மகோற்சவத்தினுடைய முதல் நாள் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது அங்குரார்ப்பணம் செய்து அதன் பின் பேரிதாடனமும் பின்பு துவசாரோகணமும் செய்யப்படுகிறது. அந்த கொடியேற்ற நிகழ்வும் நடாத்தப்படுகிறது. அந்த உற்சவ ஆரம்பம் 3 விதமாக சிவாகமங்களே சொல்லப்பட்டாலும் பெரும்பாலான ஆலயங்கள்ல இந்த அங்குரார்ப்பண பூர்வம் என்ற அடிப்படையில் தான் இந்த கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. அதாவது துவஜாரோகண பூர்வம், தாடன பூர்வம், அங்குரார்ப்பண பூர்வம் என்ற அந்த உற்சவத்தினுடைய 3 வகைகள்ல இந்த அங்குரார்ப்பண பூர்வம் என்று சொல்லப்படும் முதலிலே அங்குரார்ப்பணம் செய்தல், அதைத் தொடர்ந்து பேரிதாரணம் செய்தல், பின்பு துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வை செய்தல் என்ற நிகழ்வு நடைபெறும். நாங்கள் அங்குரார்ப்பண பூர்வம் என்று பார்க்கிறோம். இந்த துவசாரோகண பூர்வமானால் இந்த சர்வ பிராணிகளுக்கும் சுகம் உண்டாகும் என்று சொல்லப்படும். நாங்கள் கொடியேற்றுகிற பொழுது அது சிருஷ்டியை காட்டுகிறோம். அந்த சிருஷ்டியிலே அனைத்து ஜீவராசிகளுக்கும் சுகம் உண்டாகும் என்று சொல்லப்படும். அதே போல பேரிதாடன பூர்வத்திலே தேவர்கள் பிரீத்தி அடைவர் என்று சொல்லப்படுறாங்க. தேவர்கள் ஒரு ஆலய மகோற்சவங்களிலே கடவுளுடைய அருள், அங்கே தேவர்களுடைய அருள் 33 தேவர்களுடைய அந்த தேவ ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த தாடன பூர்வமான அந்த வழிபாட்டிலே தேவர்கள் பிரீத்தி அடைவார்கள் என்றால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து எங்களுக்கு வரங்களை தருவார். இன்றைக்கு நாங்கள் மகோற்சவ காலங்களிலே ஆலயங்களிலே வாழைகள், தோரணங்கள், மாவிலைகள், மாலைகளை ஏன் கட்டுகிறோம் என்றால் அந்த அவற்றிலே 33 தேவர்களும் வந்து உறைந்து அருள் செய்வார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப கொடியேற்ற நிகழ்வு மகோற்சவம் ஆரம்பிக்கிற பொழுது அந்த துவஜாரோகணம் என்று சொல்லப்பட அந்த பூர்வத்தினால் இந்த உலகத்திலே வாழுகிற சகல ஜீவராசிகளும் நன்மை அடைகிறார். அதே போல பேரிதாடன பூர்வத்திலே இந்த தேவர்கள் விருத்தி அடைவார்கள் என்று சொல்லப்படும். அதே போல அங்குரார்ப்பண பூர்வத்திலே சர்வ சம்பத்தும் செல்வம் உண்டாகும். சிவாகம சொற்றொடர் அடிப்படையிலே சர்வ சம்பத்தும் என்றால் இந்த வாழ்வியலே அனைத்து செல்வ வளங்களையும் நாங்கள் பெற்று வாழ்கின்ற விடயங்கள் கிடைக்கும் என்று ஸ்ரீபாதுல ஆகமத்திலே இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆகமங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்ரீபாதுலத்திலே இது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு உற்சவம் ஆரம்பிக்கிற பொழுது அங்கே 3 விதங்களிலே நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அந்த துவஜாரோகண பூர்வம், பேரிதாடன பூர்வம், அங்குரார்ப்பண பூர்வம் என்று இந்த உற்சவ ஆரம்பம் 3 விதமாக நடைபெறுகிறது. அதிலே துவஜாரோகண பூர்வம் என்பது சர்வ ஜீவ பிராணிகளுக்கும் சுகமுண்டாகிற செயற்பாடு அங்கே நடைபெறுகிறது. அதே போல பேரிதாடன பூர்வத்திலே தேவர்கள் விருத்தி அடைவார்கள், தேவர்கள் மகிழ்ச்சி அடைகிற செயற்பாடு அங்கே நடைபெறும். அதே போல அங்குரார்ப்பண பூர்வத்திலே சர்வ சம்பத்தும் செல்வம் கிடைக்கின்ற அந்த சிறப்பு
சொல்லுக்காக செய்யப்படுகிறதாக நாங்கள் ஸ்ரீ வாதுல ஆகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த சௌரோற்சவம் துவசாரோகண பூர்வமாக செய்யத்தக்கது என்று அங்கே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த உற்சவ ஆரம்பம் 3 விதமாக இந்த உற்சவங்கள் ஆரம்பிக்கப்படும். அதே போல இந்த ஆலயங்களில் நடைபெறுகிற உற்சவங்களை நாங்கள் 3 வகை உற்சவங்களாக பார்க்கிறோம். அந்த உற்சவமானது நித்தியோற்சவம், நைமித்தியோற்சவம், காமியோற்சவம் என்று 3 வகையாக நாங்கள் இந்த உற்சவங்களை பார்க்கலாம். ஒன்று நித்திய உற்சவம், ஆலயத்தில் வழிபாட்டிலே நித்திய நடைபெறுகிற உற்சவங்கள் நித்தியோற்சவம், 2வது நைமித்தியோற்சவம், 3வது காமியோற்சவம் என்று 3 விதமான உற்சவங்களை நாங்கள் இந்த ஆலய வழிபாட்டிலே நாங்கள் மகோற்சவ விளக்கத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தினந்தோறும் நித்திய பூசாந்திக்காக செய்யப்படுகிறது நித்தியோற்சவம் என்று சொல்லப்படுகிறது. நாளாந்தம் ஆலயங்களிலே நடைபெறுகிறது. வருஷந்தோறும் குறித்த மாதத்தில் வருகிற திதி, நட்சத்திரம், சங்கராந்தி என்பவற்றில் ஒன்றை அந்தமாக கொள்வது நைமித்தியோற்சவம் என்று சொல்லப்படுகிறது. வருடத்திலே ஒரு தடவை வருஷந்தோறும் குறித்த மாதத்தில் வருகிற திதி, நட்சத்திரம், சங்கராந்தி என்பவற்றில் ஒன்றை அந்தமாக கொள்வது நைமித்தியோற்சவம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இஷ்டகாலத்தில் செய்வது காமியோற்சவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப 3 வகைகளை பார்க்கிறோம். ஒன்று தினந்தோறும் நித்திய பூசை செய்யப்படுவது நித்தியோற்சவம் என்று சொல்லப்படும். வருடந்தோறும் குறித்த மாதத்தில் திதி, நட்சத்திரம், சங்கராந்தி என்பவற்றில் ஒன்றை அந்தமாக கொள்வது நைமித்தியோற்சவம் என்று பார்க்கிறோம். அதே போல இஷ்டகாலத்தில் செய்யப்படுவது காமியோற்சவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உற்சவமானது நித்தியோற்சவமும் மகோற்சவமும் வருஷோற்சவம் எனவும் 3 விதம் என்று அங்கே அந்த அருணாச்சலோற்சவ பக்ததியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நித்தியோற்சவமும் மகோற்சவமும் வருஷோற்சவமும் 3 விதம் என்று அங்கே அருணாச்சலேஸ்வர பத்ததியிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உற்சவமானது மாசோற்சவம், மகோற்சவம், பாசோற்சவம் என 3 விதம் என்று குமாரதந்திரத்திலே கூறப்படுற. ஒன்று மாசோற்சவம், மகோற்சவம், பாசோற்சவம் என்று 3 விதமாக இந்த உற்சவங்களை சொல்வதாக குமாரதந்திரத்திலே நாங்கள் படிக்கிற பொழுது அறிந்து கொள்கிறோம். இந்த உற்சவமானது வாரோற்சவம், பாரோற்சவம், மாசோற்சவம் என்று 3 விதங்களாக இந்த உற்சவங்களை வரிசைப்படுத்துகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார உற்சவம் என்று சொல்லப்படுகிறது புண்ணியத்தையும், இந்த பாசோற்சவம் என்பது சொல்லப்படுவது புஷ்டியையும், மாசோற்சவம் என்பது விஜயத்தையும் கொடுப்பதற்காக செய்யப்படுகிற உற்சவங்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதே வாரோற்சவம் புண்ணியத்தை பெறுவதற்காக செய்யப்படுகிறது. பாசோற்சவம் என்று சொல்லப்படுவது புஷ்டியையும், மாசோற்சவம் என்று சொல்லப்படுவது வெற்றியை கொடுப்பதற்காகவும் செய்யப்படுகிற விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆதித்ய வாரோற்சவம் என்று சொல்லப்படுற அந்த உருத்திர பதவியையும் ஆரோக்கியத்தையும் இந்த பெறுவதற்காக செய்யப்படுகிற தகவலை நாங்கள் அறிந்தோம். அதே போல சோம வாரோற்சவம் என்று சொல்லப்படுவது சௌக்கியத்தை கொடுப்பதற்காகவும் செய்யப்படும். அதே போல மங்களவார உற்சவங்கள் என்பது கிராத விஜயத்தையும், புதன்வார உற்சவம் என்பது சர்வாகம சித்தியையும் கொடுப்பதற்காக செய்யப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல குருவார உற்சவம் என்பது வித்தியையும், சுக்கிரவார உற்சவம் என்பது மகத்தான செல்வத்தையும், மந்தவார உற்சவம் என்பது அவமிருந்து நாசத்தையும் உண்டாக்கும் என்று சொல்லப்படுறது. அப்ப நாங்கள் இந்த உற்சவங்கள் பல்வேறு வகைகளாக ஆலயங்களில் நடைபெறுகிறது. நாங்கள் பொதுவாக இந்த மகோற்சவம் என்று சொல்லப்படுகிறது வருடத்திலே ஒரு தடவை அந்த குறித்த நட்சத்திரம், குறித்த திதியை அடிப்படையாக கொண்டு ஆலயங்களிலே செய்யப்படுகிற இந்த உற்சவம் மகோற்சவம் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த ஆலயங்களிலே ஒரு அமாவாசை திதி, சங்கராந்தி உற்சவம், மாச பூசை போன்ற விடயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிற சிறப்புகளை நாங்கள் இந்த ஆலய வழிபாடுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலய வழிபாடுகளிலே ஆன்மாக்கள் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அங்கே செய்யப்படுகிற வழிபாடுகள் இந்த மகோற்சவ வழிபாடுகளிலே அந்த மகோற்சவத்தினுடைய சிறப்புகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிற இந்த மகோற்சவ கால வழிபாடுகளிலே நாங்கள்
இந்த ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேட தினங்களிலும் நாங்கள் இந்த வழிபாடுகளை செய்கிறோம். இந்த மகோத்சவம் என்பது வருடத்திலே ஒரு தடவை நாங்கள் செய்யப்படுகிற சிறப்புக்குரிய உற்சவமாக இந்த மகோத்சவங்கள் விளங்குகிற சிறப்பை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆலய வழிபாட்டிலே இந்த உற்சவத்தினுடைய பலன்கள், இந்த உற்சவத்தை ஏன் செய்கிறோம், இந்த உற்சவத்தினுடைய பலன்கள் சார்ந்து அங்கே சிவாகமங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த உற்சவங்கள்ல ஒரு நாள் உற்சவம் ராஜபீர்த்தியின் பொருட்டும், அந்த 3 நாள் உற்சவம் சிவத்தை சந்தோஷப்படுத்துகிற பொருட்டும், இந்த 5 நாள் உற்சவம் போகத்தின் பொருட்டும், 7 நாள் உற்சவம் சிவப்பிரியத்தின் பொருட்டும், 9 நாள் உற்சவம் அந்த சாந்திகத்தின் பொருட்டும், 11 நாள் உற்சவம் அந்த புஷ்டியின் பொருட்டும், 12 நாள் உற்சவங்கள் அந்த முத்தியின் பொருட்டும், 13 நாள் உற்சவம் சர்வ சித்தியின் பொருட்டும், 15 நாள் உற்சவம் ஜனன சுத்தியின் பொருட்டும், 17 நாள் உற்சவம் புண்ணிய பேட்டின் பொருட்டும், 19 நாள் உற்சவம் சர்வ பாவத்தை போக்கும் பொருட்டும், 21 நாள் உற்சவமானது லோக ரட்சையின் பொருட்டும் அங்கே செய்யப்படுவதாக ஸ்ரீ சூட்சுமாகமம் அங்கே சொல்லப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த மகோத்சவ காலங்கள்ல இந்த மகோத்சவம் நடைபெறுகிற எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு பலன்கள் சொல்லப்படும். ஒரு நாள் உற்சவம் நடைபெறுகிறது. ஒரு நாள் உற்சவத்திலே அந்த ராஜ விருத்தியின் பொருட்டு விசேடமாக இந்த மகோத்சவம் நடைபெறும். அதே போல 3 நாள் உற்சவத்திலே சிவத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சந்தோஷப்படுத்துவதற்காக நடைபெறும். அதே போல 5 நாள் உற்சவம் என்பது போகத்தின் பொருட்டு செய்யப்படுகிற உற்சவங்கள். அதே போல 7 நாள் உற்சவம் என்பது சிவ பிரியத்தின் பொருட்டு, சிவனுடைய அருளை பெறுகின்ற பொருட்டு. 9 நாள் உற்சவம் என்பது சாந்திகத்தின் பொருட்டும் செய்யப்படுகிறது. 11 நாள் உற்சவம் என்பது புஷ்டியின் பொருட்டு செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல 12 நாள் உற்சவம் என்பது முத்தி இன்பத்தின் பொருட்டு. இன்னைக்கு பெரும்பாலான ஆலயங்கள்ல 12 நாட்கள் உற்சவங்கள் நடைபெறுகிறது. 12 நாள் உற்சவம் என்பது முத்தி இன்பத்தை பெறும் பொருட்டும் செய்யப்படும். அதே போல 13 நாள் உற்சவம் என்பது சர்வ சித்தியின் பொருட்டு செய்யப்படும். அதே போல 15 நாள் உற்சவம் என்பது ஜனன சுகத்தின் பொருட்டும் செய்யப்படுறது. இந்த பூமியிலே பிறக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுடைய சுகத்தின் பொருட்டும். அதே போல 17 நாள் உற்சவம் என்பது புண்ணிய பேட்டின் பொருட்டும் செய்யப்படும். அதே போல 19 நாள் சர்வ பாவத்தை போக்கும் பொருட்டும் செய்யப்படுவதாக அங்கே ஆகமங்களிலே சொல்லப்படுறது. அந்த ஒரு நாள் உற்சவம் என்பது சிவபிரத்தியின் பொருட்டு செய்யப்படுகிறது. அந்த 3 நாள் உற்சவத்திலே கிராம ரட்சையின் பொருட்டு, கிராம ரட்சை என்றால் அந்த கிராமத்திலே இருக்கிற அனைத்து மக்களுடைய நன்மைகளின் பொருட்டும் அங்கே செய்யப்படும். 5 நாள் உற்சவத்திலே அந்த பூத ரட்சையின் பொருட்டும், இந்த நாங்கள் பஞ்சபூதங்கள் என்று பார்க்கிறோம், இந்த பஞ்சபூத வடிவமாக இருக்கிற அந்த பிரபஞ்சத்தினுடைய அருளினூடாகத்தான் நாங்கள் இந்த வாழ்வியலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிவபெரும்பொருளை பஞ்சபூத வடிவமாக நாங்கள் குறிக்கிறோம். அந்த பூத ரட்சையின் பொருட்டும் 7 நாள் உமையம்மையினுடைய அந்த பிரித்தியத்தின் பொருட்டும், 9 நாள் லோக ரட்சையின் பொருட்டும், இந்த உலக மக்களுடைய ரட்சையின் பொருட்டும், 11 நாள் பக்தியின் பொருட்டும், 12 நாள் தேவர்களுக்கும் சகலருக்கும் உடைய பிரித்தியின் பொருட்டும் செய்யப்படுற. பொதுவாக 12 நாள் உற்சவம் நடைபெறுதல் என்பது இந்த இருக்கின்ற தேவர்களுக்கும் சகலருக்கும், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சகலருடைய பிரித்தியின் பொருட்டு, அவருடைய நன்மையின் பொருட்டும் செய்யப்படுகின்ற நிகழ்வு தான் இந்த மகோத்சவங்கள்ல இந்த 12 நாள் உற்சவம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல 13 நாள் உற்சவங்கள் சில ஆலயங்களில் நடைபெறுகிறது. அது சாநித்தியத்தின் பொருட்டும். 15 நாள் உற்சவம் என்பது சௌபாக்கியத்தின் பொருட்டும். 17 நாள் என்பது ஜனங்களுடைய நன்மையின் பொருட்டும். 19 நாள் என்பது உற்சவமும் அங்கே நடைபெறுகிற சிறப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கு. இந்த உற்சவ பலன்கள்ல உற்சவத்தினுடைய நாட்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில இந்த உற்சவத்தினுடைய பலன்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆலயங்கள்ல வழிபாடு செய்கிற வழிபாடுகள்ல இந்த உற்சவத்தினுடைய பலன்கள் சார்ந்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த உற்சவத்திலே மகோற்சவத்திலே எங்களுடைய சைவ சித்தாந்த தத்துவ கருத்துக்களின் அடிப்படையிலே பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு இந்த மகோற்சவ நிகழ்வுகளே நடைபெறுகிறது. சிவபெருமான் பஞ்சகிருத்தியம் செய்வது ஆன்மாக்களது பக்குவம் நோக்கி அங்கே செய்யப்படுகிறது. ஆன்மாக்களுடைய பக்குவம் நோக்கி என்றால் அந்த ஆன்மா பக்குவம் அடைந்து
இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வழிபடுத்துகிற நிகழ்வாக இந்த மகோத்சவங்கள் நடைபெறுகிறார். சிவபெருமான் பஞ்சகிருத்திய திருநடனத்தை செய்கிறான். நடராய பெருமான் அங்கே தூக்கிய திருவடியினூடாக நடனமாடுகிறான். அந்த ஆடுகிற நிகழ்வு பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுறது. ஆகாய ஸ்தலம் என்ற பஞ்சபூத தலங்களிலே ஆகாய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் நடனம் ஆடுகிறான். ஒரு மகோத்சவத்தினுடைய பஞ்சகிருத்தியம் என்பது சிவபெருமான் பஞ்சகிருத்தியம் செய்வது இந்த ஆன்மாக்களது பக்குவம் நோக்கி அந்த பெத்த காலத்து சுவர்க்காதி போகங்களையும் பதமுத்தியையும் கொடுத்த பொருட்டும் அந்த முத்தி காலத்து மலங்களை அருளால் நீக்கி வீடு பேறு கொடுத்தல் பொருட்டும் இந்த மகோத்சவங்களில் இறைவன் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வை நடாத்துகிறான். இந்த பெத்த காலத்தில் சுவர்க்காதி போகங்களையும் பதமுத்தியையும் கொடுத்தல் பொருட்டும் முத்தி காலத்து மலங்களை அருளால் நீக்கி வீடு பேறு கொடுத்தல் பொருட்டும் இந்த பஞ்சகிருத்திய நிகழ்வை சிவபரம்பொருள் இந்த உற்சவ காலங்களில் நடத்துகிறான். இந்த பஞ்சகிருத்தியமானது சூக்கும பஞ்சகிருத்தியம், தூல பஞ்சகிருத்தியம் என்ற 2 வகையாக அங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிவாகமங்கள் அடிப்படையில் இந்த பஞ்சகிருத்தியமானது சூக்கும பஞ்சகிருத்தியம், தூல பஞ்சகிருத்தியம் என்று சொல்ல அது மேலும் 2 வகைப்படுகிறது. 4 வகைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று சூக்கும பஞ்சகிருத்தியம், தூல பஞ்சகிருத்தியம், அதிசூக்கும பஞ்சகிருத்தியம் என்று அந்த 3 வகைகளிலே இந்த பஞ்சகிருத்திய நிகழ்வு நடைபெற உற்சவங்களிலே சிவபெரும்பொருள் ஆன்மாக்களின் பொருட்டு ஆற்றுகிற இந்த பஞ்சகிருத்தியம் 3 வகைப்படுகிறது. ஒன்று சூக்கும பஞ்சகிருத்தியம், தூல பஞ்சகிருத்தியம், அதிசூக்கும பஞ்சகிருத்தியம் என்று 3 வகையான ஐந்தொழில் நிகழ்வு இந்த மகோத்சவ காலங்களிலே நடைபெறுகிறது. இந்த அதிசூக்கும ஐந்தொழில் கேவலாவத்தையின் நிகழும் என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்திலே பார்க்கிறோம். ஆன்மாவிடத்திலே இருக்கிற ஆணவம் சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். அந்த ஆன்மாவிலிருந்து ஆணவம் விலகுகிற நிலை, அந்த ஆன்மாவோடு இந்த மும்மலங்கள் கூடியிருக்கிற நிலை சார்ந்த விடயங்கள் சைவ சித்தாந்தம் சார்ந்த ஐந்தொழில் தத்துவம் சொல்லப்படுற. அப்ப அதிசூக்கும நிலையிலே இந்த ஐந்தொழில்களிலே கேவலாவத்தையில் நிகழும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மகோத்சவத்திலே சிவபரம்பொருள் ஆன்மாக்களின் பொருட்டு பஞ்சகிருத்திய திருநடனத்தை ஆற்றுகிறார். அந்த பஞ்சகிருத்திய நடனம் ஏன் ஆற்றப்படுகிறது என்றால் இந்த ஆன்மாக்களது பக்குவம் நோக்கியும் பெத்த காலத்து சுவர்க்காதி போகங்களையும் பதமுத்தியையும் கொடுத்த பொருட்டும் முத்தி காலத்து மலங்களை அருளால் நீக்கி வீடு பேறு கொடுத்தல் பொருட்டும் இந்த பஞ்சகிருத்தியத்தை நிகழ்த்துகிறான். அந்த பஞ்சகிருத்தியம் 3 வகைப்படுகிறது. ஒன்று சூக்கும பஞ்சகிருத்தியம், 2வது தூல பஞ்சகிருத்தியம், 3வது அதிசூக்கும பஞ்சகிருத்தியம் என்று அந்த 3 வகைப்படுகிறது. இந்த 3 வகையான நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூக்கும அனுக்கிரகமானது மலபரிபாகத்துக்கு தக்கபடி அறிவிக்கத்தக்கதவற்றை அறிவித்தல் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூக்கும அனுக்கிரகமானது மலபரிபாகம் என்று சொல்லப்படுவது ஆன்மாக்களை இந்த மலங்கள் மும்மலங்கள் பற்றி இருக்கிற நிலை. அந்த மலபரிபாகத்துக்கு தக்கபடி அறிவிக்கத்தக்கவற்றை அறிவித்தல் என்று சொல்லப்படுவது. திரோபாவமானது மறைக்கத்தக்கவற்றை மறைத்தல் என்று சொல்லப்படுவது. சங்காரமாவது ஆன்மாக்களின் சஞ்சித கன்மங்களை பக்குவப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆலயங்களிலே சூக்கும அனுக்கிரகமானது மலபரிபாகத்துக்கு தக்கப்படி அறிவிக்கத்தக்கவற்றை அறிவித்தல். அதே போல திரோபாவம் என்று சொல்லப்படுவது மறைக்கத்தக்கவற்றை மறைத்தல். சங்காரமாவது ஆன்மாக்களின் சஞ்சித கன்மங்களை பக்குவப்படுத்தல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது திதியாவது மாயா காரியங்களை வெளிப்பட தகுந்தவைகளாக செய்தல். அதாவது இந்த மகோத்சவத்திலே இறைவன் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறான். இந்த சிருஷ்டி படைத்தல் நிகழுகிறது. அந்த சிருஷ்டியாவது தோன்றுதற்குரிய இயங்கும் பொருள்களையும் இயங்கா பொருள்களையும் பார்த்து கொண்டிருத்தல் என்று சொல்லப்படுது. இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்திலே ஆன்மாக்களின் பொருட்டு இந்த சிருஷ்டியாக ஐந்தொழில்களை ஆற்றுகிறான். ஆன்மாக்களிற்காக தனு கரண புவன போகங்களை கொடுக்கிறான். ஒரு உயிருக்கு
தனுவாகிய உடலை கொடுக்கிறான். அது ஐந்தறிவு ஜீவனாக இருக்கலாம், ஆறறிவு ஜீவனாக இருக்கலாம். அதை இந்த உலகியல் போகங்களை நுகர்ந்து மலபரிவாகத்திலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதற்கு ஒரு மூலமாகிய உடல் ஒன்று அவசியமாக இருக்கிறது. அந்த உடலை தனுவாகிய உடலை கொடுக்கிறான். கரணம் என்று சொல்லப்படுவது அந்த ஆன்மா உடலை பெற்றிருக்கிறது. பெற்ற ஆன்மா இந்த பிரபஞ்சத்திலே வாழுகிற பொழுது அங்கே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த விடயத்தை கொடுக்கிறான். அதே போல போகம் என்று சொல்லப்படுவது இந்த உலகியலுக்குள்ளே வாழ்ந்துதான் இறைவனை கண்டு இறைவனுடைய அருளை பெற்று ஆன்மா பக்குவம் அடைய வேண்டும். இந்த புவனம் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. போகம் என்பது இந்த வாழ்வியல்லே வாழ்கிற இன்பத்தை கொடுக்கிறது. இந்த இன்பம் நாங்கள் சிவ இன்பத்தை நோக்கிய இன்ப வழிபாட்டை தான் நான் இறுதி வழிபாடாக சொல்லுவோம். இந்த லௌகீக இன்பம், இன்மை மறுமை என்று சொல்லுவோம். இன்மை என்பது இந்த இவ்வுலகிலே நாங்கள் வாழுகிற பொழுது செய்யப்படுகிற நன்மையான விடயங்கள். இன்மையிலே நன்மை செய்தால் மறுமையிலே நாங்கள் முத்தி இன்பத்தை பெறலாம் என்று சொல்லப்படுறது. சிருஷ்டி என்பது தோன்றுதற்குரிய இயங்கும் பொருள்களையும் இயங்கா பொருள்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படும். இந்த மகோத்சவங்கள்ல பஞ்சகிருத்தியம் நடைபெற. அதே போல இந்த தூல சிருஷ்டி என்று சொல்லப்படும். தூலம் என்று பார்க்கும் தூல சிருஷ்டியாவது ஆன்மாக்கள் செய்த கன்மங்களை நீக்குவதற்காகவும் மலபரிவாகம் உண்டாவதற்காகவும் தனு கரண புவன போகங்களை முதற்காரணத்திலிருந்து தோற்றுவித்தல் இந்த தூல சிருஷ்டி என்று பார்க்கிறோம். நாங்கள் இந்த பஞ்சகிருத்தியத்தை 3 வகையிலே பார்த்திருந்தோம். ஒன்று சூக்கும பஞ்சகிருத்தியம், தூல பஞ்சகிருத்தியம், அதிசூக்கும பஞ்சகிருத்தியம். இந்த தூல சிருஷ்டி என்று சொல்லப்படுற தூல பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுறது ஆன்மாக்கள் செய்த கன்மங்கள். ஒவ்வொரு ஆன்மாக்கள் பிறக்கின்ற பிறவிகள் தோறும் செய்த கன்ம வினைகளோடு தான் அந்த ஆன்மாக்கள் பிறப்பை எடுக்கிறது. அந்த கன்ம வினை செய்த கன்மங்களை நீக்குவதற்காகவும் அந்த ஆன்மாக்கள் செய்த கன்மங்கள் வினையினூடாக அந்த வினைகளை நீக்குவதற்காகவும் மலபரிவாகம் உண்டாவதற்காகவும் தனு கரண புவன போகங்களை முதல் கரணத்திலிருந்து தோற்றுவித்தல் இந்த தூல சிருஷ்டி என்று சொல்லப்படுது. இந்த பஞ்ச கிருத்தியத்திலே தூல சிருஷ்டி, அதாவது தனு கரண புவன போகங்களை ஆன்மாக்களின் பொருட்டு முதல் கரணத்திலிருந்து தோற்றுவித்தல் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த தூல சிருஷ்டியாக அந்த விடயங்கள் நடைபெறுகிறது. அந்த திதி என்று சொல்லப்படுவது அவரவர் செய்த கன்மங்களை அவரவர் புசித்து ஆகம சொல்லவே நாங்கள் பார்க்கிறோம். புசித்து முடியும் வரை உண்டாக்கப்பட்ட தனு முதலியவற்றை காத்தல். புசித்து முடியும் வரை அவரவர் செய்த கன்மம், ஒவ்வொரு ஆன்மாக்களும் செய்த கன்மத்துக்கேற்ப இந்த பிறப்பை எடுக்கிறது, உடலை எடுக்கிறது, தனுவாகிய உடலை எடுக்கிறது. அந்த உடலை அந்த ஆன்மா செய்த கன்ம வினைகளை அனுபவிக்கும் வரை அந்த உடலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம். அந்த உடல் ஊடாக ஆன்மாக்களுக்கு ஆன செயற்பாடுகளை செய்கிறோம். அதாவது அவரவர் செய்த கன்மங்களை அவரவர் புசித்து முடியும் வரை, அனுபவித்து முடியும் வரை உண்டாக்கப்பட்ட தனு முதலியவற்றை காத்தல். ஒருவருடைய வினை பயனின்படிதான் இந்த பூமியிலே அவருடைய ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அதுவரை உடலோடு அந்த ஆன்மா இந்த பிரபஞ்சத்திலே வாழுகிற பொழுது அந்த உடலை நாங்கள் பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளை செய்கிறோம். இந்த இவ்வுலக இன்பங்களிலே நாங்கள் உடலுக்காக பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம். நாங்கள் உணவு உண்ணுகிறோம், உடை அணிகிறோம், உரையிலை மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் உடலின் பொருட்டு செய்யப்படுகிற செயற்பாடுகளாக இருக்கு. அந்த உடலின் பொருட்டு செய்யப்படுகிற செயற்பாடுகளுக்கூடாக நாங்கள் ஆன்மாக்களின் பொருட்டு செய்கிறோம். பட்டினத்தார் சொல்றார், உணவை உண்டேன் எப்படி மெலமானது என்று அவர் பாடல்லே கேட்கிறார். நாங்கள் இந்த உடல் இன்பங்களுக்காக உலகிலே வாழுகிறோம். ஆனால் ஆன்ம இன்பத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க தவறும். இந்த ஆன்ம இன்பத்தை பற்றி சிந்திப்பதுதான் இறைவனுடைய வீடு பேறு என்று சொல்லுகிறோம். இந்த ஆன்ம இன்பத்தை சிந்திப்பதற்கு ஒரு கருவியாகத்தான் இந்த உடலை கொடுக்கிறான். அப்ப அந்த ஆன்மா அந்த கன்ம நுகர்ச்சியை அனுபவித்து முடியும் வரைக்கும் இந்த உடலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறோம். இந்த உடல் ஊடாக ஆன்மாக்களுக்குரிய விடயங்களை செய்கிறோம். இந்த பஞ்சகிருத்தியன் சங்காரம் என்று சொல்லப்படுகிறது. சங்காரமாவது ஆன்மாக்கள் பிறந்திறந்து வினை பயன்களை அனுபவித்தலாய இழைப்பு நீங்குவதற்காக தனு முதலியவற்றை முதல் காரணத்தில் ஒடுக்குதல் என்று சொல்லப்படும். சங்காரம் என்பது அங்கே ஒடுக்குதல் என்ற விடயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்கள் பிறந்திறந்த ஆன்மா
செய்த வினைப்பயனுக்கேற்ப பிறக்கின்றது, இறக்கிறது, மீண்டும் பிறக்கின்றது, இறக்கின்றது, மீண்டும் பிறக்கின்றது, இறக்கின்றது. அந்த ஆன்மா மலபரிவாகம் அடைந்து வினை நீக்கம் பெற்று ஆன்மா பக்குவம் அடைந்தால்தான் அந்த பிறவியற்ற பேரானந்த நிலையை அடைகிறது. அது முத்தி இன்பம். அப்ப இந்த சங்காரம் என்று சொல்லப்படுவது ஆன்மாக்கள் பிறந்து இறந்து வினைப்பயன்களை அனுபவித்தலாய. இந்த வினைப்பயன்களை அனுபவிக்கிற பொழுது ஆன்மாக்கள் இழைப்பு அடைகிறது. மீண்டும் மீண்டும் இந்த மண்ணும் பிரபஞ்சத்திலே பிறக்கிற பொழுது ஆன்மா இழைப்பு அடைகிறது. அதாவது ஆன்மாக்கள் பிறந்து இறந்து வினைப்பயன்களை அனுபவித்தலாகிய அந்த இழைப்பு நீங்குவதற்காக தனு முதலியவற்றை முதல் கரணத்தில் ஒடுக்குதல். நாங்கள் இந்த உடல் எங்களுக்கு முக்கியமல்ல, உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுக்குத்தான் நாங்கள் வாழ்வியல்லே முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுடைய மனம் உணர்கிறது என்றால், நாங்கள் வாழ்வியல் வாழுகிறோம் என்றால், அது ஆன்மாவினுடைய பிறப்பு இறப்பு தடுக்கப்படுகிறது, வினைப்பயன் நுகர்ச்சி முடிவடையப்படுகிறது, அந்த ஆன்மா பிறவியற்ற பேரானந்த நிலை அடைகிறது. அந்த அதை இறைவனுடைய அருளாக நாங்கள் சிவ அருளாக பார்க்கிறோம். அந்த தனு முதலியவற்றை முதல் கரணத்திலே ஒடுக்குதல் சங்காரம் என்று சொல்லப்படுகிறது. இறைவன் சங்கார காலத்திலே அனைத்தையும் தன்னுள்ளே ஒடுக்கி கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். அந்த சங்காரம் என்பது தனு முதலியவற்றை முதல் கரணத்தில் ஒடுக்குதல். இந்த மகோத்சவத்திலே பஞ்சகிருத்தியம் ஆன்மாக்களின் பொருட்டு செய்யப்படுகிறது. ஆன்மாக்களுக்கு இறைவன் அனுபவிப்பதற்காக கொடுத்தது இந்த உடலாகிய தனு. அப்ப அந்த தனு முதலியவற்றை முதல் கரணத்தில் ஒடுக்குதல் அங்கே சங்காரம் என்று இந்த மகோத்சவ விளக்கத்திலே நான் பார்க்கிறோம். அதே போல திரோபாவமாவது அனுபவிக்க வேண்டிய வினையின் பயனை முறைப்படி அனுபவிக்க செய்து. ஒரு ஆன்மா நல்வினை ஆற்றியிருக்க நல்ல செயலை செய்திருந்தால் அது நல்வினை, தீவினையை செய்திருந்தால் தீவினை. நல்ல வினை செய்த ஆன்மா இந்த பிரபஞ்சத்திலே வாழுகிற பொழுது இன்பமாக இந்த வாழ்வியலை நுகருகிறது. அதே போல தீவினை செய்த ஆன்மா இந்த பிரபஞ்சத்திலே துன்பப்பட்டு உழன்று அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த திரோபாவம் என்பது அனுபவிக்க வேண்டிய வினையின் பயனை முறைப்படி அனுபவிக்க செய்தல். இந்த மாற்றம் இருக்க, நாங்கள் செய்த வினையை நாங்கள் அனுபவித்தே ஆகணும். உப்பு தின்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போல இந்த வாழ்வியல் நாங்கள் செய்த வினை பயனை நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அங்கே கந்த புராணத்திலே தக்கன் யாகம் செய்கிறான். அந்த செய்த யாகம் செய்த தக்கனை விட அந்த யாகத்திலே கலந்து கொண்ட தேவர்கள் தான் அந்த வினையை அனுபவிக்கிறார்கள், வினை பயனை அனுபவிக்கிறார்கள். அங்க 1008 யுகங்கள் அசுரர்களினாலே, சூரபத்ம முதலிய அசுரர்களினாலே இந்த வினை பயனுக்குரிய துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அப்ப துரோபாவம் என்பது அனுபவிக்க வேண்டிய வினையின் பயனை முறைப்படி அனுபவிக்க செய்து மலத்தை தேய்த்தல் என்று சொல்லப்படுங்க. சிவாகமத்திலே சொல்லப்படுகிறது. மலத்தை தேய்த்தல் என்றால் மலமாகி மும்மலமாகி ஆணவம் கண்மம் மாயை இந்த ஆன்மாவிலிருந்து படிப்படியாக மெல்ல மெல்ல விடுபடுகிற நிலை. ஆன்மாவிடத்திலே முதலிலே மாயாமலம் நீங்குகிறது. மாயை, இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் தனுவாகி உடலை எடுத்திருக்கிறோம், புவனமாகி இந்த உலகத்திலே வாழுகிறோம், இன்பங்களை அனுபவிக்கிறோம். ஆனா இதுவுமே நிரந்தரமற்ற, அனைத்துமே நாங்கள் இந்த ஆன்மா உடலை விட்டு நீங்குகிற பொழுது நாங்கள் எதுவுமே எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. எது நிரந்தரம் என்றால் ஆன்மா பரிபக்குவம் அடைந்து நாங்கள் செய்த நல்ல வினை இறை வழிபாட்டின் ஊடாக ஆன்மா பரிபக்குவம் அடைந்து அந்த பிறவியற்ற நிலையை அடைவதுதான் நிரந்தரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தை தான் இங்க பார்க்கிறோம். மலத்தை தேய்த்தல் என்று சொல்லப்படுவது அந்த மும்மலங்களை நாங்கள் படிப்படியாக பற்றுக்கள் இருந்து விடுபடுதல். முதலிலே மாயாமலம் நீங்கப்படும். இந்த உலகியல் பொய் என்பதை உணர்கிறோம், உலகியல்ல இருக்கிற இன்பங்கள் நிலையற்றது என்பதை உணர்கிறோம். அந்த எங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா உண்மையானது, நித்தியமானது, கடவுளை போல உள்ள பொருள் உண்மையானது, நித்தியமானது, பரிசுத்தமானது என்பதை உணர்கிறோம். அந்த ஆன்மா எதை அடைய வேண்டும் என்றால் இறைவனை அடைய வேண்டும் என்பதை உணர்கிறோம். இந்த வாழ்வியல இருக்கிற மாயாகிய பொய் தோற்றமாகிய அனைத்தையும் நாங்கள் துறக்கிற நிலை. அப்ப முதல்ல மாயாமலம் நீங்கிற அடுத்ததாக கண்மமலம் நீங்கிற. கண்மம் என்பது நாங்கள் செய்த நல்ல செயல்கள், தீய செயற்பாடுகள் அனைத்தும் கண்மம் என்று சொல்லப்படுற வினை பயன்களை நாங்கள் நுகருகிறோம். எங்களுடைய வாழ்வியல நாங்கள் இப்ப ஆலய வழிபாடு செய்கிற பொழுது இந்த கண்ம விரல் என்று சொல்லப்படுகிற இந்த மோதிரம் அணிகிறோம். நாங்கள் திருமண பந்தத்தில் இணைகிற பொழுதும் அந்த கண்ம விரலில் தான் அணிகிறோம். 4ஆவதாக இருக்கிற விரல் கண்ம விரல்.
அப்பொழுது உங்களுடைய வாழ்வியல் சந்ததியை தொடருகிறதும் ஏனென்றால் நாங்கள் செய்கிற வினை பயன்களை எங்களுடைய பிள்ளைகள் சந்ததி அனுபவிக்கிறது. இன்றைக்கு நாங்கள் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் எங்களுடைய முன்னிய மூதாதையர் செய்த இன்ப துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். பட்னத்தார் சொல்லார், முன்னம் எத்தனை அப்பன் அப்பனோ முன்னன் எத்தனை அம்மை அம்மையோ என்று சொல்லுகிறார். எனக்கு எத்தனை அப்பா இருந்தாரோ அம்மா இருந்தாரோ அவைகள் செய்த வினைகளையும் நான் சேர்த்து அனுபவிக்கிறேன். இந்த சந்ததி தொடர்ச்சி என்று சொல்லப்படுறது. இன்றைக்கு நாங்கள் நல்ல காரியங்களை செய்யதான் தீய நல்ல விடயங்களை செய்கிற பொழுது அந்த சந்ததியினுடைய ஆசீர்வாதம், இறந்தவர்களுடைய பிதிர் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அப்ப அந்த சந்ததி தொடர்ச்சி என்பது முக்கியமாக கன்மம் என்பது நாங்கள் செய்த வினை எங்களோடும் கூட வருகிறது, எங்களுடைய சந்ததியும் சேர்ந்து வருகிறது, எங்களை சார்ந்தவர்களையும் சேர்ந்து வருகிறது. நாங்கள் ஒரு தீய விடயத்திற்கு தீயதை செய்பவர்களோடு கூட இருந்தோம் என்றால் அதை சேர்ந்தவர்களுக்கும் அந்த வினை சார்ந்தவர்களுக்கும் வருகிற சிறப்பு இருக்கிறது. அப்ப கன்மம் என்பது அந்த வினையினுடைய தொடர்ச்சி. அதனால் அந்த மோதிர விரல்ல அந்த வாழ்வியலை தொடக்கிற பொழுது அதை நாங்கள் அந்த மோதிர விரல் என்று சொல்லுகிற அந்த விரல் கன்ம விரல். ஆலய வழிபாட்டில நாங்கள் தெற்பை அணிந்து வழிபாடு செய்கிறோம். பவித்திரம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. தற்பை என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான தாவர புல்லிலிருந்து தயாரிக்கப்படுவது. அது எங்களுடைய வடமொழியிலே பவித்திரம் என்று சொல்லுகிறோம். பவித்திரம் என்பது அதை நாங்கள் தமிழ் மொழியிலே வகைப்படுத்த ஆரமுனாமல சொல்றார். பவித்திரம் என்பது பத்திரமாக காத்தல் என்பதை அவர் வடிவாக விளக்கமாக. பத்திரமாக காத்தல் என்றால் இதை பத்திரமாக காக்கிறது என்றால் ஆலய வழிபாடு செய்கிறோம் அல்லது ஏதோ ஒரு பிதறு சார்ந்த வழிபாடுகளை செய்கிறோம் அல்லது பொது நன்மைக்காக வழிபாடுகளை செய்கிற பொழுது நாங்கள் தெற்பை அணிகிற பொழுது பத்திரமாக எதை காக்கிறது என்றால் எங்களுடைய ஆன்மாவை காக்கிறது. ஆன்மாவை எப்படி பத்திரமாக காக்கிறது என்றால் ஆன்மாக்களிடத்திலே மனம் வாக்கு காயம் என்று சொல்லப்படுகிற திரிகரணங்களினால் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்தால் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போய் நாங்கள் பாவத்தை தேடக்கூடாது. அந்த செய்யப்படுகிற காரியம் சித்தியடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்காக பவித்திரம் என்பது பத்திரமாக காத்தல். ஆன்மாக்களை இந்த திரிகரணம் என்று சொல்லப்படுகிற மனம் வாக்கு காயம் என்ற மூன்றிலிருந்தும் பத்திரமாக காப்பதற்காக அணியப்படுவது பவித்திரம் என்று நாவலர் வடிவாக அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். அப்ப நாங்கள் ஆலய வழிபாடு செய்கிற பொழுது நாங்கள் அல்லது ஒரு மகோத்சவத்திலே தற்பை அணிந்து உற்சவத்திலே உபயம் செய்கிற பொழுது எங்களுடைய மனதினால் சில தவறுகளை செய்யலாம். மனதினால் தீய விடயங்களை நினைக்கலாம் அல்லது ஆலயத்திலே ஒருவரை நாங்களுடைய வாயினாலே கடுமையான வார்த்தை பிரயோகங்களை சில வேளை பேசலாம் அல்லது எங்கள் உடலினாலே சில செயற்பாடுகளை செய்யலாம். செய்கிற பொழுது அந்த 3 நாள் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக அங்கே சங்கல்பம் செய்து அணியப்படுகிறது அந்த பவித்திரம் என்று சொல்லுறோம், தெற்பை என்று சொல்லுவோம். அதை நாங்கள் தெற்பையை கன்ம விரலிலே அணிந்து வழிபாடு செய்கிறோம். அப்ப ஆன்மா ஆணவத்தை விட்டு அதாவது ஆன்மாவை விட்டு இந்த மும்மலங்கள் நீங்குகிற பொழுது இரண்டாவதாக கன்மமலம் நீங்குகிறது. முதல்ல மாயாமலம் தேய வேண்டும், இரண்டாவது கன்மமலம், மூன்றாவதாக கன்மமலம் என்பது வினைகள் நாங்கள் செய்த தீவினை அனைத்து அகன்று ஆன்மாவை சுற்றி முழுவதுமாக நல்வினை சூழ்ந்திருக்கிற பொழுது ஆன்மா நற்கதி அடைகிற நற்கதி என்று சொல்லப்படுவது முத்தி இன்பத்தை அடைகிறது. அப்ப இரண்டாவதாக கன்மமலம் தேய்கிறது, மூன்றாவதாக ஆணவ மலம். இந்த ஆணவ மலம் ஒரு பொழுதும் முழுமையாக அழிவடையாது. இந்த ஆணவத்தினுடைய சக்தி கெடுகிற பொழுது வலி கெடுகிற பொழுது ஆன்மா இறைவனுடைய திருவடிகளை அடைகிறது. அப்ப இந்த மகோத்சவங்களிலே திரோபாவம் என்பது அனுபவிக்க வேண்டிய வினையின் பயனை முறைப்படி அனுபவிக்க செய்து அந்த வினை பயன்களை அனுபவிக்க. இந்த வாழ்வியலே சிலவர் நல்ல செயற்பாடுகளை தொடர்ந்து செய்வார்கள், பிறருக்கு துன்பம் செய்ய மாட்டார்கள், தான தர்மங்கள் செய்வார் இறைவனை. ஆனா அவருடைய வாழ்வியல்ல ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் துன்பமான வாழ்வு. ஏனென்றால் அவர் முன்வினையிலே செய்த வினை பயனை இந்த பிறவியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அனுபவிக்க வேண்டிய வினையின் பயனை முறைப்படி அனுபவிக்க செய்து மலத்தை தேய்த்தல், இந்த ஆணவம் கன்மம் மாய் என்கிற மும்மலங்களை சக்தியை கெடுத்து ஆன்மாவை தூய்மையாக்குதல் அந்த மகோத்சவங்களே திரோபாவம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அனுக்கிரகம் என்று சொல்லப்படும். 5 தொழில்கள்ல அனுக்கிரகம் என்று சொல்லுவாங்க. இந்த பூசை வழிபாட்டு நேரத்திலே வசந்த மண்டபத்திலே மந்திரம் சொல்லுகிற பொழுது அந்த சிறுசி திதி சங்காரம் திரோபவம் அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த 5ஐயும் அங்கே பிரதம குருக்கள் ஐயா அவர்கள் அங்கே சொல்லி வழிபாடு செய்வார்கள். இந்த 5 நிகழ்வுகளை
அப்ப அந்த அனுக்கிரகம் என்பது மலத்தினின்று விடுவித்து நிரதி சயானந்தத்தை கொடுத்தல் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக நடைபெறுகிற அந்த அனுக்கிரகம் என்று சொல்லப்படுவது ஆன்மாக்களில் முழுமையாக இந்த மலத்திலிருந்து விடுவித்து நிரதி சயானந்தத்தை கொடுத்தல் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிற விடயத்தை நாங்கள் 3 வகைகளிலே பார்த்திருந்தோம். அந்த சூக்கும பஞ்சகிருத்தியம், தூல பஞ்சகிருத்தியம், அதிசூக்கும பஞ்சகிருத்தியம் என்று 3 வகைகளிலே பார்த்திருந்தோம். அந்த தூல பஞ்சகிருத்தியம், தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்று 3 வகைகளிலே பார்த்திருந்தோம். இந்த அதிசூக்கும சிருஷ்டியாவது ஆன்மாக்களுக்கு சிவஞானத்தை உணர்த்துதல் தகுதியாவது உணர்ந்த சிவஞானத்தில் அழுந்த செய்தல். அதிசூக்ம நிலை என்றது ஞானத்தினுடைய உச்சநிலை. அது அதிசூக்ம சிருஷ்டியாவது ஆன்மாக்களுக்கு சிவஞானத்தை உணர்த்துதல். ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று நாங்கள் அதை 4ஆக உடைத்து பார்க்கிறோம். அந்த அதிசூக்கும சிருஷ்டியாவது ஆன்மாக்களுக்கு சிவஞானத்தை உணர்த்துதல் தகுதியாவது உணர்ந்த அந்த சிவஞானத்திலே அழுந்த செய்தல் என்று பார்க்கிறோம். இந்த சங்காரம் என்ற விடயம் இருக்கிறது. நாங்கள் சங்காரம் என்பது அழித்தல் என்று பார்க்கிறோம். இந்த 5 தொழில்களிலே அழித்தல் தொழில் இந்த ரதோற்சவத்திலே மகோற்சவத்திலே நடைபெற. இந்த சங்காரமாவது பாசத்திலிருந்து பிரித்தல். சங்காரம் என்பது இறைவன் ஆன்மாக்களை இந்த பாசத்திலிருந்து பிரித்தல். இப்ப தேர் உற்சவத்திலே இறைவன் அழித்தல் நிகழ்த்துகிறான் என்றால் எதை அழிக்கிறான் என்றால் ஆன்மாக்களிடத்திலே இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை என்கிற மும்மலங்களை நீக்குகிறான். அப்ப சங்காரம் என்பது பாசத்திலிருந்து பிரித்தல், ஆன்மாக்களிடத்திலே இருக்கிற மும்மலங்களிலிருந்து நீக்குதல் சங்காரம் என்று சொல்லப்படுறது. அந்த ரதோற்சவத்திலே முதல்லே சிவபெருமான் தேரிலே எழுந்தருளுகிறான். அங்கே கமலாட்சன், தாரகாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லப்படுகிற 3 அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் அவர்கள் 3 அசுரர்களும் வெள்ளியிலான கோட்டை, தங்கத்திலான கோட்டை, இரும்பிலான கோட்டை அமைத்து தேவர்களை துன்பப்படுத்துகிற பொழுது அவர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் அங்கே எழுந்தருளுகிறான். அந்த 3 அசுரர்கள் என்பதும் அங்கே மும்மலங்களுடைய குறியீடாக இருக்கிற திருமூலர் அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் என்பது என்று சொல்லப்படுகிற முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று சொல்லுகிறார். அந்த 3 அசுரர்களும் மும்மலத்தினுடைய குறியீடாக சொல்லப்படுறது. அப்ப சங்காரம் என்பது பாசத்திலிருந்து பிரித்தல் என்று சொல்லப்படுகிறது. திரோபாவமானது சிவானந்தத்தை அறியும் சமயத்தில் முன்பிரிக்கப்பட்ட அந்த பாச ஞானத்தில் சொல்லப்பட்டாது மறைத்தல் என்று சொல்லப்படுகிறது. அனுக்கிரகமானது சிவானந்தத்தை அனுபவிக்க செய்தல். அப்ப ஆன்மாவின் பொருட்டு இறைவன் 5 ஆற்றுகிறான். இந்த மகோற்சவத்திலே இந்த மகோற்சவ கிரியை 5 தத்துவத்தை குறிக்கிறது. இந்த மகோற்சவம் ஏன் ஆலயங்களிலே நடைபெறுகிறது என்றால் இந்த மகோற்சவம் ஆன்மாக்களுக்கு சிவபெரும்பொருள் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிற 5 ஆற்றுகிறான். எதன் பொருட்டு ஆற்றுகிறான் என்றால் இந்த ஆன்மாக்கள் மலபரிபாகம் அடையவன் இந்த மலங்கள் நீக்க பெற்று அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கிறது. அந்த சிருஷ்டி, திதி, சங்காரம், திரோபவம், அனுக்கிரகம் என்று சொல்லப்படுவது. இறுதியிலே வருகிற அனுக்கிரகமானது சிவானந்தத்தை அனுபவிக்க செய்தல் என்று சொல்லப்படும். இந்த சிவானந்தத்தை அனுபவித்தல்லாம் சிவசாயுட்சிய முத்தி என்று பார்க்கிறோம். நாங்கள் ஞான நெறியிலே இறைவனை அடைகிறோம். ஞானத்தில் ஞானம் என்ற நிலை, அந்த நிலையை அடைவதற்காக இந்த மகோற்சவ வழிபாடுகளை நடைகிறோம். இந்த மகோற்சவம் நடைபெறுகிற பொழுது சிவாகமங்கள் சொல்லுகிறது, ஆலயத்திலே கொடியேற்றம் நடைபெற்றால் கொடி இறக்கம் வரை உள்ள அனைத்து காலங்களிலும் நாங்கள் தவறாது தரிசிக்கிற பொழுதுதான் இந்த மகோற்சவத்தினுடைய முழுமையான பலன்களை பெறக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு சமய பிரியோர் சில முக்கியமான நாட்களிலாவது நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறார்கள். கொடியேற்றம், தேர் உற்சவம், தீர்த்த உற்சவம், கொடியிறக்கம் போன்ற அந்த முக்கியமான செயற்பாடுகளில் நாங்கள் வழிபாடுகளை செய்கிறோம். மகோற்சவ காலம் என்பது 5 முழுமையாக உணர்த்துற காலம். அந்த காலத்திலே நாங்கள் முழுமையாக இறை வழிபாடு செய்வதற்குரிய காலம். ஆன்மா தன்னை பக்குவப்படுத்துவதற்காக வழிபாடு செய்யப்படுகிற செயற்பாடு அங்கே நடைபெறுகிறது. இந்த உற்சவ காலத்தில் செய்யப்படுகின்ற இந்த ஒவ்வொரு கிரியையும் சிருஷ்டி முதலிய ஒவ்வொரு கிருத்தியத்தையும் குறிப்பதால், பஞ்ச கிருத்தியத்தையும் குறிப்பதால் அந்த நடைபெறுகிற அந்த கிரியைகள் ஒவ்வொன்றும்
ஆன்மாக்களது மலத்தை நீக்கி வீடு பேறு அருளுவதற்காக அந்த கிரியைகளை ஆகமங்கள் வகுத்திருக்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். வெறுமனே ஒரு வேடிக்கையாக அல்லது ஆடம்பரத்துக்கான அல்லது எங்களிடத்துல இருக்கிற வசதி வாய்ப்புகளை காட்டுவதற்கான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மகோத்சவங்களை ஒரு சில இடங்களிலே கேலிக்குரிய விடயங்களாகவும், உண்மையிலே மகோத்சவம் என்பது ஆன்மா பக்குவம் அடைவதற்காக செய்யப்படுகிற வழிபாட்டு நிகழ்வுதான் இந்த உற்சவம், மகோத்சவம். அந்த உற்சவ காலங்களில் நடைபெறுகிற கிரியைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த கிரியைகளுடைய தத்துவங்களை நாங்கள் உணர வேண்டும். அனைத்தும் எங்களுடைய ஆன்மாக்களின் பொருட்டு எங்களுடைய சைவ சமயத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலவீனம், நடைபெறுகிற அனைத்து கிரியைகளுக்குரிய விளக்கங்கள் அனைவருக்கும் தெரிவதில்லை. தெரியாதது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமான விடயமாக இருக்கிற அந்த விடயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் வீண் செயற்பாடாக இருக்கிறது. ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. அனைத்தும் ஆன்மாக்களின் பொருட்டு செய்யப்படுகிற செயற்பாடு. அப்ப அந்த உற்சவ காலங்களில் நடைபெறுகிற கிரியைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிறது. அதே போல இந்த மகோத்சவ காலங்களில் நாங்கள் பார்க்கிறோம் அனுஜை வாஸ்து சாந்தி என்று சொல்லப்படுகிற நிகழ்வு நடைபெறும். அது சங்கிரகணம் என்று சொல்லப்பட நிகழ்வு, அதாவது வேட்டை திருவிழா என்று சொல்லப்பட்ட நிகழ்வு. பெரும்பாலும் 8ஆம் திருவிழாவிலே பல ஆலயங்கள்ல இந்த வேட்டை திருவிழா செய்கிறார்கள். அதே போல அங்குரார்ப்பணம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு, பேரிதாடனம் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு, கொடியேற்ற நிகழ்வுல நாங்கள் பார்க்கிறோம். முதல்ல அங்குரார்ப்பணம், பேரிதாடனம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒவ்வொரு ராகங்களிலும் அங்கே இசைத்து ஒவ்வொரு தேவார பதிகங்களை பாடி அந்த வழிபாடு செய்த பின்பு அங்கே கொடிக்கவி பாடி கொடியை ஏற்றுகிறார்கள். அந்த பேரிதாடனம் என்று சொல்லப்படுற நிகழ்வு. அதே போல ரட்சாபந்தனம் என்று சொல்லப்படுற மகோத்சவங்கள் இதில் சிறு குறிப்புகள்ல கடந்த காலங்களிலே வந்திருக்கிறது. அனுக்தி என்ற விஷயம், வாசு சாந்தி, மிருக் சங்கிரணம், அங்குரார்ப்பணம், பேரிதாடனம், ரட்சாபந்தனம், விருஷ்ய பயாகம், அசுர தேவத வாகனம். அசுர தேவர் என்று சொல்லப்படுவர் அந்த யாகசாலையிலே வைத்து பூசிக்கப்படுபவர். இந்த கொடித்த மன்னர் நடைபெற்ற பூசை நிறைவேற்ற பின்பாடு அட்டதிக்கு பாலகருக்கு பூசை நடைகிற பொழுது அந்த அசுர தேவரை அங்கே ஆலயத்தினுடைய வெளி வீதியிலே சுற்றி வந்து அந்த 8 திக்குகளிலும் அங்கே பலி கொடுத்து வழிபாடு செய்வார்கள். அவர் யாகசாலையிலே யாககுண்டத்திலே அந்த அசுர தேவர் இருப்பார். அசுர தேவர் தீர்த்த உற்சவ நாளிலே அங்கே தீர்த்தமாடுவது அசுர தேவருக்கு தான். எழுந்தருளி விக்கிரகத்திற்கு தீர்த்தமாட மாட்டார்கள், அந்த அசுர தேவருக்குத்தான் செய்வார்கள். அப்ப அசுர தேவ தாவாகனம் என்று சொல்லப்படுகிற கிரிய நிகழ்வு அங்கே முக்கியமான நிகழ்வு இருக்கு. அந்த மகோத்சவத்திலே அனைத்து சக்திகளும் அந்த அசுர தேவரிலே ஒதுங்கி இருக்கிறது. அந்த தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற அருளல் நிகழ்விலே அந்த அசுர தேவருக்குத்தான் அந்த புனித நீர் ஊற்றப்படுகிறோம். அந்த நீர் நாங்கள் அதை பருகுகிறோம், உடல்லே தெளிக்கிறோம், உள்ளும் பருகுகிறோம், வீடுகளை கொண்டு சென்று தெளிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் ஆன்மாவை பிடித்துள்ள வினைகளை பிடிக்கிற சக்தி இருக்கின்றால் அந்த அசுர தேவரிடத்திலே அங்கே ஒடுங்குகிற மந்திர சக்தி, அந்த கிரிய சக்தியினுடைய அருள் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த அசுர தேவ வாகனம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. அதே போல துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகிற கொடியேற்ற நிகழ்வு, துவஜ பீட பலி என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. இந்த அட்டதிக்கு பாலகர்களுக்கு நாங்கள் அந்த பலிபீடத்திலே வழிபாடு நடைபெற்ற பிற்பாடு இந்த பலி கொடுக்கிற நிகழ்வு, அந்த சந்தியா வாகனம் என்று சொல்லப்படுற நிகழ்வு, கிராம பிரதர்சனம் என்று சொல்லப்படுற நிகழ்வு. மகோத்சவம் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் கிராம சாந்தி என்று சொல்லப்படுற நிகழ்வு நடாத்துகிறார். இந்த கிராம சாந்தி நிகழ்வு அங்கே பந்தக்கால் நட்டு அந்த கிராம சாந்தி நிகழ்வு நடைபெற்றால் அந்த கிராமத்திலே இருக்கிற அனைத்து மக்களும் அந்த ஆலயத்திற்குரியவர்கள், அந்த ஆலயத்திலே வழிபாடு செய்வதற்குரியவர்கள். அந்த காலத்திலே இறைவன் அவர்களை காத்தருளுகிற நிகழ்வு. ஒரு கிராமத்திலே ஆலயம் கொடியேறினால் அந்த காலப்பகுதியிலே நன்மையான காரியங்களை செய்ய மாட்டார்கள். திருமணம் நடைபெறாது, பூப்புனி நீராட்டு விழாவோ அல்லது அந்த குடும்பங்களில் நன்மையான காரியங்களை செய்ய மாட்டார்கள். அந்த கொடி இறங்கிய பிற்பாடுதான் அந்த காரியங்களை செய்ய. இன்றைக்கு பல ஆலயங்களில் கிராம சாந்தி நடைபெறுவது, இங்காலே வேற மாதிரியான செயற்பாடுகளை நடைபெற்று கொண்டு அந்த கிராமத்துக்குரிய கட்டமைப்பு இன்றைக்கு உடைந்திருக்கிற ஒரு சூழலாலும் இந்த மாற்றங்கள் இருக்கிற அந்த கிராம பிரதர்சனம், கிராம சாந்தி நிகழ்வு என்று சொல்லப்பட நிகழ்வு. அதே போல கோபுர துவார ஆசனம் சொல்லப்படுகிற நிகழ்வு, யாக மண்டப பூசை என்று சொல்லப்படும் நிகழ்வு. அங்கு எழுந்தருளி விக்கிரகத்திலே இறைவனுடைய பூசை நடைபெற்று அந்த உள்வீதி பிரகாரத்திலே வருகிற பொழுது யாகசாலையிலே யாக மண்டப பூசை ஒவ்வொரு நாட்களும் நடைபெறும். அங்கேதான் இந்த யாகசாலையில் தான் அசுர தேவர் இருப்பார். அந்த யாகசாலையிலே சொல்லப்படுகிற அங்கே கும்பம் வைக்கப்பட்டிருக்கும். அங்கே பிரதான கும்பத்திலிருந்து ஏனைய கும்பங்கள், நவக்கிரக கும்பங்கள் இருக்கிறது.
அந்த பிரதான கும்பம்தான் அங்கே தீர்த்த நாளிலே அசுரதேவருக்கு தீர்த்தமாடிய பிற்பாடு இறைவனுடைய எழுந்தருளி விக்கிரகமாக ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது யாகசாலையிலே இருக்கிற பிரதான கும்பம் அங்கே ஆலயத்திலே இருக்கிற மூலமூர்த்தி ஆகிய இறைவனுடைய திருமேனியாகிய பிம்பத்திலே ஊற்றப்படுகிறது என்றால் 12 நாள் உற்சவம் நடைபெறுகிறது என்றால் அந்த யாக மண்டலத்திலே சொல்லப்பட்ட மந்திர ஒலிகள் சக்திகள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற அனைத்து கிரிய ஒளிகள் சக்திகள் எல்லாம் அந்த பிரதான கும்பத்திலே பொதிந்திருக்கிறது. அந்த கும்பம் ஆலயத்தினுடைய அந்த மூல மூர்த்தியிலே ஊற்றப்படுகிறது. அந்த மூல மூர்த்தி சக்தி மிக்கதாக இருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். இந்த யாக மண்டப பூசை என்பது இந்த மகோற்சவ காலங்களிலே முக்கியமான விடயமாகிறது. அதே போல பிரம்மஸ்தானத்திலும் அந்த 8 திக்குகளிலும் போடப்படுகிற பலி அட்டதிக்கு பாலாகிறதா எங்களை காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வைரவ பெருமானை பார்க்கிறோம். அவர் காசியிலே அங்கே ஈசான திசையிலே இருந்து அட்டதிக்கையும் இந்த பிரபஞ்சத்தை காத்து கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு பல ஆலயங்கள்ல ஈசான திசையிலே வடகிழக்கு மூலையிலே வைரவ பெருமானை நாங்கள் காவல் தெய்வமாக வைக்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலான ஆலயங்கள்ல கிராம சாந்தியிலே முதல்ல வைரவர் காவலோடு ஆரம்பிக்கிறார். அந்த கிராமத்தை காப்பவர் 8 திக்கும் எங்களை காத்தருளுபவர் வைரவ பெருமானாக இருக்கின்ற வைரவர் ஆலயங்களை தவிர்ப்போம். இன்றைக்கு வைரவர் ஆலயம் காவல் தெய்வமாக இருந்த ஆலயம் இன்றைக்கு பல இடங்களிலே பெருந்தெய்வம் பெரு தெய்வத்துக்கு முழுமையான வழிபாட்டுக்குரிய வடிவமாக மாற்றி இன்றைக்கு தேர் தீர்த்தம் எல்லாம் செய்கிறார். அது வேற விஷயம். ஆனால் அந்த வைரவ பெருமான் காவலுக்குரிய விடயமாக இருக்கிறார். அந்த கிராம சாந்தியிலும் வைரவ பெருமானுக்கு அங்கே காவல் செய்து வைரவ பெருமானுடைய அருளோடு அந்த கிராமம் காக்கப்படுகிறது. மகோற்சவ காலங்களிலே எந்த குறையும் நிகழாது நிகழ்வதற்காக அங்கே வைரவ பெருமானுக்கு அங்கே காப்பு கட்டுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நிகழ்வு 8 திக்கு என்று சொல்லப்போ 8 திக்குகளிலும் இந்த மகோற்சவ காலங்களிலே கொடி அந்த பலிபீடம் என்று சொல்லப்படுகிற அந்த கொடித்தம்ப பூசை நிறைவேற்ற பின்பாடும் அந்த பலி போடுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போல இந்த மகோற்சவம் நிறைவேற்ற பின்பாடு கொடி இறக்கிய பின்பாடு இன்றைக்கு பெரும்பாலான ஆலயங்கள்ல திருக்கல்யாணம் என்று சொல்லப்படுற ஒரு கிரியை நடைபெறுகிறது. நாங்கள் இன்றைக்கு ஆலய வழிபாடு செய்கிறோம் என்றால் இந்த தனுவாகி உடலை எடுத்திருக்கிறோம் என்றால் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற போகங்களை அனுபவித்துத்தான் நாங்கள் இறைவனை அடைய வேண்டும். இதை வழிபடுத்துவதுதான் எங்களுடைய சைவ சமயம். எங்களுடைய சைவ சமயம் நேரடியாக துறவரத்தை சொல்லவில்லை. வாழ்வியலை அனுபவிக்காது இறைவனை அடைய சொல்லவில்லை. இந்த வாழ்வியல் இன்பங்களுக்கூடாக எது நல்லது எது தீயது என்பதை பிரித்தறைந்து இறை காரியங்களை ஆற்றி இறைவனுடைய திருவடிகளை அடைதல்தான் சைவ வாழ்வியலாக இருக்கிறது. நாங்கள் புண்ணியத்தை எங்களுடைய சிவ ஆகமங்கள் அடிப்படையில் 2 வகைப்படுத்துவோம். ஒன்று பதி புண்ணியம், பசு புண்ணியம் என்று சொல்லுவோம். பதி புண்ணியம் என்றால் இந்த உலகியல் வாழுகிற பொழுது நாங்கள் இறைவனுக்காக செய்யப்படுகிற புண்ணிய காரியங்கள் எல்லாம் பதி புண்ணியம். இன்றைக்கு ஆலயத்தை அமைக்கிறோம், ஆலயத்தை அழகுபடுத்துகிறோம், அங்கே மகோற்சவ பெருந்திருவிழாக்கள்ல இறைவனுக்கு அனைத்து செயற்பாடுகளையும் செய்கிறோம், சரியை தொண்டு செய்கிறோம். இதெல்லாம் இறைவனுக்காக செய்யப்படுகிற தொண்டு பதி புண்ணியம் என்று சொல்ற. பசு புண்ணியம் என்பது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாங்கள் துன்பம் செய்யக்கூடாது, பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடாது. அனைத்து ஜீவராசியோடும் அன்போடு இருக்கிற அந்த விடயம் பசு புண்ணியம் என்று சொல்லப்படுற அந்த விடயங்கள் இந்த மகோற்சவ கிரியைகள்ல நடைபெறுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இந்த மகோற்சவ காலங்களிலே வாகனோற்சவம் என்று சொல்லப்படுற நிகழ்வு, காத்தல் நிகழ்வு. இறைவன் ஒவ்வொரு நாட்களும் அந்த வாகனத்தில் எழுந்தருளி காட்சி கொடுக்கிற பொழுது அந்த காத்தல் உற்சவம் நடைபெறும். அதே போல ஓம கர்மம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு, பலி என்பன எல்லாம் இந்த மகோற்சவ காலங்களில் நடைபெறும். அதே போல மிருக யாத்திரை, ரதோற்சவம் என்று ரதாரோகணம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல கிருஷ்ண கர்த்தாச்சனை என்று சொல்லப்படுகிற கிரியைகள் எல்லாம் இந்த சங்காரத்தை குறிக்கிற கிரியைகளாக இருக்கிற இந்த வேட்டை திருவிழா கூட அழித்தலைத்தான் குறிக்கிறது. மிருக யாத்திரை, ரதோற்சவம், கிருஷ்ண கர்த்தாட்சனை என்று சொல்லப்படுற நிகழ்வுகள்லாம் இந்த சங்காரத்தை குறிக்கும். அதே போல சூர்ணோற்சவம், தீர்த்தம், அங்குர பீச்சர்ச்சனம் என்று சொல்லப்படுகிற யாக கும்பாபிஷேகம், அவரோகணம், மௌனோற்சவம், ரட்சாபந்தன விசர்சனம், சண்டையாகம் என்னும் கிரியைகள் எல்லாம் இந்த திரோபவத்தை குறிக்கிறது. அந்த ஆலயங்களில் நடைபெறுகிற கிரியை. அதே போல சத்தி யாத்திரை என்று அந்த ஊடல் நிகழ்வு, அதே போல சண்டேஸ்வர உற்சவம் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு, ஆச்சாரிய உற்சவம் என்று சொல்லப்படுகிற கிரியைகள் எல்லாம் அனுக்கிரகத்தை குறிக்கிற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இந்த உற்சவம் என்பது ஆன்மாக்களுக்காக இறைவன் செய்யப்படுகிற நிகழ்வு. இந்த மகோற்சவ காலங்களிலே
அந்த இறைவனுடைய எழுந்தருளி விக்கிரகத்தை நாங்கள் தரிசிக்கிற பொழுது அங்கே சாம்பவ தீட்சை என்று சொல்லப்படுகிற தீட்சை வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆன்மாவுக்கு பாசத்தை கொடுத்து சிவத்துவத்தை கொடுப்பதாகிய சிவசக்தி கிரியையே தீட்சை என்று சொல்லும். தீட்சை என்பதனுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது ஆன்மாவுக்கு பாசத்தை கெடுத்து, ஆன்மாக்களுக்கு இடத்திலே இருக்கிற ஆணவம் கண்மம் மாய் என்று சொல்ற பாசத்தை கெடுத்து சிவத்துவத்தை கொடுப்பதாகிய சிவசக்தி கிரியையே தீட்சை என்று சொல்லப்படுகிறது. இந்த தீட்சையை நாங்கள் மாந்திரி, சக்தி, சாம்பவி என்று 3 வகைகளிலே பார்க்கிறோம். இந்த மாந்திரி தீட்சை என்று சொல்லப்படுவது குண்ட மண்டலங்களை அந்த அமைத்து புறத்தை இட்டு விதிப்படி ஆகுதிகள் முதலிய கிரியை செய்து மாணாக்கனது மனத்தை குன்றும்படி செய்யும் தீட்சை என்று சொல்லப்படுகிறது. அதே போல சக்தி தீட்சையாவது குண்டம், மண்டலம், அக்கினி, நெய், சுருக்கு, சுருவ முதலியவற்றையெல்லாம் மனதால் கற்பித்து கொண்டு விதிப்படி அகத்தே ஆகுதி முதலிய கிரியைகளை செய்து மாணாக்கனது பாசத்தை கெடுத்தலாம் என்று சொல்லப்படும். அதே போல மந்திரி தீட்சை என்று சொல்லப்படுவது மந்திரி என்னும் கிரியாதியன் என்னும் அந்த சக்தி என்னும் ஞான பதியனவும் என்ற அந்த 2ம் அவுத்திரி தீட்சை என்றும் சொல்லப்படும். அந்த தீட்சை சார்ந்த விடயங்கள் இந்த மகோத்சவ காலங்கள்ல இந்த இறை வழிபாடு செய்கிற பொழுது அங்கே சாம்பவ தீட்சை கிடைப்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இப்ப நேரத்தையும் கருத்தில் கொண்டு இன்றைய இந்த விரிவுரையை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்வோம். இந்த மகோத்சவங்கள்ல இந்த சொல்லப்பட்ட சில முக்கியமான கிரியைகள் சார்ந்த விளக்கங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த விரிவுரைகள்ல இதை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இதில் உரைநடை சார்ந்த விடயங்களை இந்த மகோத்சவம் சார்ந்த விளக்கங்களை நாங்கள் இந்த இவ்வளவு நேரமும் இந்த விரிவுரைகளிலே கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறோம். இதில் பயன்பெற்றி இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு அனைவரும் இந்த விடயங்களை ஆழமாக கற்று பரீட்சை என்பதற்கு அப்பால் எங்களுடைய கிரியைகள், சமய வழிபாடுகள் சார்ந்த விடயங்களை நாங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இந்த வேடத்திலே தெரிவித்துக் கொண்டு இதுடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. நன்றி குமரன் சார். அகில இலங்கை அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலும் அனைத்து மக்களின் சார்பிலும் உங்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பயனுள்ள விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். மிகவும் நன்றி.